அதாவது அடிமைத்தனம் தான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம். அதாவது உணவுகளுக்கு நம்ம அடிமையாகிறோம். நம்ம எதுக்கெல்லாம் அடிமையாகிறோம்னா மெயினாக உணவுகளுக்கு அடிமையாகிறோம். அப்புறம் வந்து ஒரு ஆடம்பரமான வீடுகளுக்கு அடிமையாகிறது, பணத்துக்கு அடிமையாகிறது. பணத்துக்கு அடிமையாகும்போது அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறது. இந்த மாதிரியான இந்த அடிமைத்தனம் இருக்குல்ல, இதுதான் நமது மூட நம்பிக்கைகளுக்கு காரணம். நம்ம நோக்கம் என்ன? அதாவது வாழ்வதற்கு நமக்கு ஆற்றல் தேவை, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆற்றல் தேவை அப்படின்னு நினச்சிட்டு ஆற்றலை பெறுவதற்காக தான் நம்ம சாப்பிட்றோம். கடைசியில் பார்த்தா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மை அடிமைப்படுத்தும் போது நாம் என்ன பண்ணுறோம்? சாப்பிடுவதற்காகவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். வாழ்வதற்காக சாப்பிட போனோம் அங்கே நாம் சாப்பிட்ட உணவு, அரிசி உணவுகள், கோதுமை உணவுகள் என்ன பண்ணுது அப்படின்னா அதை சாப்பிடுவதற்காகவே நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. சாப்பிடுவது தான் உனது நோக்கம் அப்படின்னு நம்மளை மாற்றிடுது, நமது நம்பிக்கையே மாற்றிடுது. எது வாழ்க்கை? சாப்பிடுவது தான் உனக்கு வாழ்க்கை அப்படிங்கிற நம்பிக்கையே அது அதான் மூட நம்பிக்கைன்றது. நம்ம வாழ்வதற்குன்னா வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா ஆடுறது, பாடுறது, பேசுகிறது, சிரிக்கிறது, விளையாடுறது, அப்புறம் வந்து காதல், காதலிப்பது, உடலுறவு, காமம், வேட்டையாடுவது, ஊர் சுற்றுவது, பெரியவர்களுக்கு உதவி செய்வது, பெரியவர்கள் பேசுவதை கேட்பது, இப்படி அப்புறம் தொழில் செய்வது, உடல் உழைப்பது, நடப்பது, ஓடுவது, இதுதான் வாழ்க்கை. இதை வாழ்வதற்கு நமக்கு ஆற்றல் தேவை. அப்போ அந்த ஆற்றலை பெறுறதுக்காக நம்ம சாப்பிட்ட உணவு இருப்பாருங்க, அரிசி உணவுகளை சாப்பிட்டனால என்ன ஆகி போச்சுன்னா நாம் எதுக்காக சாப்பிட வந்தோங்கிறதே மறந்து போய் சாப்பிடுவது தான் நமது வாழ்க்கையாக மாறிவிட்டது. வாழ்க்கை நோக்கமே சாப்பிடுவது தான் அப்படிங்கிற நமது நம்பிக்கை மாறிவிட்டது. எது வாழ்க்கை அப்படின்னு நாம் நம்பிக்கிட்டு இருந்தோமோ அந்த நம்பிக்கை மறந்து போய் சாப்பிட்றது தான் வாழ்க்கை. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சோறு கிடச்சா போதும், சுதந்திரத்தை இழந்துட்டோம், சுதந்திரத்தை அடகு வச்சுட்டோம், காதலை அடகு வச்சுட்டோம், காதலிக்கிற சுதந்திரத்தை. அப்புறம் விளையாடுறது, யாருமே விளையாடுறது எல்லாம் சாப்பாட்டுக்காக, அந்த சோத்துக்காக. சோறு கொடுத்தா போதும் நாம் அடிமையாகிடுவோம். அந்த அடிமைத்தனத்துக்கு இதுதான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம். நம்ம நம்பிக்கையே மாற்றிடுது. காதலிக்கக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திடுது. காரணம், நாம் சாப்பிட்ற சாப்பாடு நம்மை அடிமைப்படுத்தி விட்டது. அந்த சாப்பாடு கிடைக்கணும், அந்த சாப்பாடு கிடைக்காமல் போயிடக்கூடாது அப்படின்றக்காக காதலிக்காத, சுதந்திரமாக சுற்றாத, சுயமரியாதை இழந்துரு, மான மரியாதையில் இழந்துரு அப்படின்னு நமது நம்பிக்கையை அது மாற்றி விட்டது. நம்பிக்கை புது அர்த்தம் கற்பிக்கிறது. ஒரு மானமிழந்த ஒரு வாழ்க்கைக்கான வழியை அது காட்டி விடுகிறது.